ஈரானுடனான போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் போர் சேதம் $270 பில்லியன். 5 நாடுகளிடம் இழப்பீடு கேட்கும் ஈரான். ஈரான் அமெரிக்க பேச்சு 2ஆம் சுற்றுக்கு பாகிஸ்தான் மீண்டும் முயற்சி. ஈரான் விவகாரம் குறித்து சீன ஜனாதிபதி அனுப்பிய கடிதம் உச்சகட்ட மகிழ்ச்சியில் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானிய இராணுவத்தின் புதிய எச்சரிக்கை, முடங்கப் போகும் செங்கடல் கப்பல் போக்குவரத்து. தோல்வி நிச்சயம், ஈரான் ஜனாதிபதியின் பகிரங்க அறிவிப்பு. பற்றி எரியும் கப்பல்கள், பசிபிக் கடலில் அமெரிக்கா நடாத்திய தாக்குதல். அமெரிக்க இராணுவம் மீதான தாக்குதலுக்கு சீன செயற்கைக்கோள் உதவி, IRGC குறித்து கசிந்த அறிக்கை. ரஷ்யாவின் புதிய நகர்வு, ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பில் வெளியிடப்பட்ட தகவல். ஈரானுடனான போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என நினைக்கிறேன். அமெரிக்கா இப்போது பின்வாங்கினால் ஈரான் மீண்டும் எழும்ப 20 வருடங்கள் ஆகும். நாங்கள் இன்னும் வேலையை முடிக்கவில்லை. என்ன நடக்கிறது என பார்ப்போம் என நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். பஹ்ரைன், சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டான் ஆகிய 5 நாடுகளும் தங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என ஈரான் கூறியுள்ளன. இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டெர்ஸ், பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் யமால் பரேஸ் அல்ட்ரோபி ஆகியோருக்கு ஈரானிய தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி அமீர் சையது இரபானி கடிதம் எழுதியுள்ளார். அவர்களுடைய சர்வதேச ரீதியிலான தவறான செயல்களின் விளைவால் ஏற்பட்ட ஈரானில் உள்ள அனைத்து பகுதிகளின் பாதிப்புகள் மற்றும் உணர்வுபூர்வ பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது உட்பட ஈரானுக்கு முழு அளவிலான நஷ்ட ஈட்டை இந்த 5 நாடுகளும் வழங்க வேண்டும் என இரபானி வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்குவது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையே பரிமாற்றப்பட்ட கடிதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் நாட்டுக்கு சீனா ஆயுதங்களை வழங்குவதாக வெளிவரும் செய்திகள் குறித்து ட்ரம்ப் எழுதிய கடிதத்துக்கு சீனா அத்தகைய செயல்களில் ஈடுபடவில்லை என ஷி ஜின்பிங் பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பின்னணியில் மேற்படி கடிதங்கள் பரிமாற்றப்பட்டுள்ளது. ஈரானுக்கு சீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் தெரிவிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்த கோரி ட்ரம்ப் எழுதிய கடிதத்துக்கு நிச்சயமாக தாங்கள் அப்படி செய்யவில்லை என ஷி ஜின்பிங் பதில் அளித்துள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி சீன ஜனாதிபதியை தமக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அவர் தமக்கு ஒரு அழகான கடிதத்தை எழுதியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அடுத்த சில வாரங்களில் ஈரானுக்கு புதிய ஆயுத தளவாடங்களை சீனா அனுப்பக்கூடும் என அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடருமானால் பார்சிக வளைகுடா மற்றும் ஓமன் கடல் மட்டுமன்றி செங்கடல் வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்துகளையும் முடக்கிவிடுவோம் என ஈரான் இராணுவம் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைந்த கட்டளையகமான காதம் அல் அன்பியா தலைமையகத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவின் இந்த முற்றுகை சட்டவிரோதமானது என்றும் இது தொடர்ந்தால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயலாகவே கருதப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரான் செங்கடலை நேரடி எல்லையாக கொண்டிருக்கவில்லை என்றாலும் ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் போன்ற தனது பிராந்திய நட்பு சக்திகள் மூலம் அந்த பகுதியில் பெரும் செல்வாக்கு செலுத்தி வருகிறது. இதற்கிடையில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை முழுமையாக செயல்படுத்தப்பட்டு விட்டதாகவும் இதன் மூலம் வரும் 1.5 நாட்களில் ஈரானின் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள் முடக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை அறிவித்துள்ளது. இருப்பினும் ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக சில வணிக போக்குவரத்துகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் தற்போதைய முற்றுகை அந்த நீர்நிலைக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரினால் ஏற்பட்ட சேதங்களின் மதிப்பு சுமார் $270 மில்லியன் என ஈரான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் பாத்திமா மொஹாஜுரனி தெரிவித்துள்ளார். கட்டிடங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு உள்ளிட்டவை உள்ளடக்கி ஈரான் அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடுகளை செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இழப்பீடு கூறுவது முக்கிய விவகாரங்களில் ஒன்றாக இருந்ததாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானை சரணடைய வற்புறுத்தும் எந்தவொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடியும் என்றும் அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அறிவித்துள்ளார். அத்தகைய அணுகுமுறையை ஈரானிய தேசம் ஒருபோதும் ஏற்காது என அவர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமையன்று தெஹ்ரானின் அவசரகால சேவை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் ஈரான் போரையோ அல்லது பிராந்தியத்தில் நிலையற்ற தன்மையையோ விரும்பவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாறாக பல்வேறு நாடுகளுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் மற்றும்
சுமூகமான உறவுகளை மேற்கொள்ளவே ஈரான் எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் பெசஸ்கேன் இந்த உரை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரும் நாட்களில் புதிய அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு தொடர்பான சிக்கலை தீர்க்க உதவுவதாக ரஷ்யா மீண்டும் முன்வந்துள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், ஈரானின் அமைதி வழி செறிவூட்டல் உரிமையை பாதிக்காத வகையில் அந்நாட்டில் உள்ள அதிகளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எரிபொருளாக மாற்றவோ அல்லது பாதுகாப்பாக சேமித்து வைக்கவோ ரஷ்யா உதவ தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான முன்னோடியாக கருதப்படும் ஈரானின் இந்த யுரேனியம் இருப்பு தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையின் பெரும் தடையாக இருந்து வருகிறது. ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் நிலத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் சுமார் 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது செறிவூட்டல் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து இரு நாடுகளும் ஆலோசித்த போதிலும் இந்த தற்காலிக இடைநிறுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. செறிவூட்டல் பணிகளை பகுதியளவோ அல்லது தற்காலிகமாகவோ நிறுத்தாமல் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது. முன்னதாக ஒபாமா ஆட்சி காலத்தில் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தின் போதும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையாள்வதில் ரஷ்யா முக்கிய பங்காற்றியது. அமைதி பேச்சுவார்த்தையில் யுரேனியம் தொடர்பாக ஈரான் எடுக்கும் எந்தவொரு முடிவையும் ரஷ்யா ஏற்கும் என்றும் லாவ்ரோவ் கூறியுள்ள அதேவேளை மின் உற்பத்தி போன்ற அமைதி வழி தேவைகளுக்காக மட்டுமே தாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுவதாக தெரிவிக்கும் ஈரானின் நிலைப்பாட்டையே ரஷ்யாவும் ஆதரிக்கிறது. கடந்த 4 நாட்களில் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கப்பல்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய 4வது தாக்குதலில் மேலும் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. ஏவுகணையால் தாக்கப்பட்டு படகு மாபெரும் தீப்பிழம்பாக வெடித்து சிதறுவதை காட்டும் காணொளி வெளியிடப்பட்டது. லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சவுத்காம் கொல்லப்பட்ட 4 பேரும் போதைப்பொருள் பயங்கரவாதிகள் என தெரிவித்துள்ளது. கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் கரீபியன் சர்வதேச கடல் பகுதியில் கப்பல்களில் இருந்தவர்கள் சமீபத்தில் கொல்லப்பட்டதை அடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை குறைந்தது 175 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கடத்தும் லத்தீன் அமெரிக்க போதைப் பொருள் கும்பல்களை தடுப்பதற்காகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவதற்கு ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு சீன செயற்கைக்கோளை வாங்கியதாக கூறி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவின் எர்ஐகோ எம்போசாட் என்ற நிறுவனங்கள் தங்களது சுற்றுப்பாதையில் செலுத்தும் அமைப்புகளை வழங்குவதாக கூறி அந்த செயற்கைக்கோளை விண்வெளியில் ஏவிய பிறகு 2024 ஆண்டின் பிற்பகுதியில் அது கையகப்படுத்தப்பட்டதை காட்டும் ஆவணங்கள் தாங்கள் பெற்றதாக செய்தியில் கூறப்பட்டுள்ளது. சீனாவை தளமாக கொண்ட செயற்கைக்கோள் கட்டுப்பாடு மற்றும் தரவு சேவைகளை வழங்கும் நிறுவனமான எம்போசாட் இயக்கும் வர்த்தக தடை நிலையங்களை அணுக IRGCக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆவணங்கள் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சீன நிறுவனம் மற்றும் IRGCக்கு இடையேயான உறவு குறித்து சீன அரசாங்கத்துக்கு ஏதேனும் தெரியுமா என அமெரிக்காவில் உள்ள சீன தூதரத்திடம் வினவிய போது சீனாவுக்கு எதிராக ஊக மற்றும் மறைமுக தவறான தகவல்களை பரப்பும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம் என பதிலளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் சொந்த செயற்கைக்கோள்களால் வழங்க முடியாத மிக உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை இந்த தரவுகள் வழங்கியதாகவும் சவுதி அரேபியா, பக்ரைன், ஈராக், குவைத், ஜோர்டான், ஓமான் மற்றும் ஜிபுட்டி ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைக்க அல்லது கண்காணிக்க ஈரானிய படைகளுக்கு இது உதவியதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் பெய்ஜிங்கில் தனது சீன சகா ஜின்பிங்கை சந்திக்க தயாராகி வருகின்ற வேளையில் அமெரிக்க படைகளை குறிவைக்க சீன செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்ப பயணத்தை பயன்படுத்துவது சர்ச்சைக்குரியதாக அமையும் என எதிர்வு கூறப்பட்டது. மேலும் சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள் குறித்த கூற்றுக்கள் படி அடுத்த சில வாரங்களுக்குள் ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தையின் 2ஆம் சுற்றை அடுத்த வாரம் நடத்துவதற்கான முயற்சிகளை பாகிஸ்தான் கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் எதிர்வரும் 21ஆம் தேதியன்று முடிவடையவுள்ள 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு முன்பாக மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. மேலும் வளைகுடா நாடுகளின் நிலவும் போர்ச்சூழலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதை உறுதி செய்ய
பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப், துணை பிரதமர் இசாக் தார் ஆகியோர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தி எக்ஸ்பிரல் டியூபியூன் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 11ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையின் முதல் சுற்று எந்தவொரு முடிவும் எட்டாமல் தோல்வியடைந்ததாகவும் அது ஈரானுக்கு கெட்ட செய்தியாக இருக்கும் என்பதை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஏடி வான்ஸ் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கடற்படையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து அதன்படி முற்றுகையும் தொடங்கிய நிலையில் பாகிஸ்தான் அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.